ஸோ அனைவருக்கும் வணக்கம். கதிர் நரசிம்மர் கோவிலுக்கு வந்திருக்கோம் மலைக்கு. 52வது சிவபயணம். ஸோ இது எங்கே இருக்குன்னு கூகுள் லொக்கேட் ஆகிருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்தீங்கன்னா அந்த மேப் படி வந்தீங்கன்னா அந்த அந்த டேங்க்கிட்ட வந்துடுங்க. கார் பார்க்கிங்லாம் நல்லாயிருக்கு. கார் பார்க் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாயில் தொல்லை தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும். ஆட்கள் நடமாட்டம் கம்மியான பகுதி தான். வாங்க போவோம். ஸோ அங்கே பாதையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் காட்டுப்பாதை ஆரம்பிக்கும். அந்த காட்டுப்பாதை வழியாக வந்தீங்கன்னா இங்கே இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாமம் போட்டிருக்கும். இதுதான் அது போகிற வழி. இந்த மாதிரி நாமம் போட்டிருக்கிற வழியாக பார்த்து போகணும். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது எங்களுடைய 52வது சிவபயணம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாயக்கன் கொட்டாய் பக்கத்தில் தருமபுரி மாவட்டத்தில் நரசிம்மர் அப்படின்ற மலைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா வத்தல் மலை தொடர்ச்சி. இந்த வத்தல் மலை தொடர்ச்சியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மலைகள் இருக்குது. ஒபிலிராயன், அப்புறம் கதிர் நரசிம்மர், அப்புறம் பெருமாள் கோவில், இன்னொன்று ஓகே 4 மலை இருக்குது. கட் பண்ணிக்கிறேன். 4 மலைகள் இருக்குது. ஸோ இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சீட் பால் வந்து இந்த மலையில் 500 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 500 சீட் பால்ஸ். ஸோ எப்படின்னா இந்த சீட் பால் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரியான காடுகளில் எந்த மாதிரியான மரங்கள் வளருதோ அதுக்கு தகுந்தாற் போல் நாங்கள் சீட் பால் போடுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாமரம் வந்துட்டு அதிகமாக வளரும். அதனால் 20வது மாஞ்செடி எடுத்து வந்திருக்கோம். மொத்தம் 3 மாடி இருக்குது. 20வது மாஞ்செடி நட போகிறோம். 500. ஸோ தொடரும் எங்கள் சிவபயணம். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாதையாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே பாறைகளாக இருக்குது. ஸோ இந்த பாதை வந்து எங்கே இருக்குன்னா நம்ம கஞ்சமலை இருக்குல்ல, சேலம் கஞ்சமலை, அங்கே இதேமாரி தான் இருக்கும். வெறும் பாறைகளாகவே உருண்டு சரிஞ்சு கிடக்கு. ஸோ மலை ஏறுறதுக்கு ரொம்ப கடினம்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது மலை. நல்லாயிருக்கு. நல்லா இயற்கை, வெறும் குருவி சத்தம் மட்டும் கேட்குது. சூப்பர். நல்லா இயற்கையான மலை தான். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வத்தல் மலை தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஏறி வராரு பாருங்க, இவர் தான் 52வது பயணத்தை வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்காரு. 5500 சீட் பால் போட்டிருக்கோம் இது வரைக்கும். தொடரும் எங்கள் சிவபயணம். தொடரும் சிவபயணம். இதை தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து குமிழின்ற மரம் வந்து கம்மியாக இருக்கிறது, வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் வந்து குமிழி விதையை நான் வந்து விதைக்கிறேன். இந்த ஏரியாவில் நிறைய வேப்ப மரங்கள் இருக்கிறதால நாங்கள் வேப்ப மரம் விதையை வந்து இந்த ஏரியாவில் நிறைய விதைச்சி இருக்கிறோம். இங்கே இந்த கிளைமேட்டுக்கு வந்து சீத்தாப்பழம் மரம் வந்து நிறைய முளைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து விதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் சொல்கிறது கரெக்டு தான். இந்த தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையான மரங்கள் தான் இந்த காடுகளில் அதிகமாக காணப்படுது. ஸோ நாங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கு பறவைகளுக்கு தேவைப்படுன்ற பழ வகைகளுக்காக மாமரம் மட்டும் பர்டிகுலராக நட்டுட்ருக்கோம். ஸோ இதை வந்து மாமரத்தை வந்து நீரோட எங்கெல்லாம் இருக்கோ, நீர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற இடத்த பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த விதைப்பந்துகளும் இந்த மாதிரி மர இனங்களும் நாங்கள் நட்டுட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 மாமரத்தை நட போகிறோம். மொத்தமாக 20 மாமரம். ஸோ இது போன்ற இயற்கையை பாதுகாத்துக்கிட்டு எங்களுடைய ஆரோக்கியத்தையும் நாங்கள் வந்துட்டு செழிப்பாக வச்சுக்கிட்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடரும் எங்கள் சிவபயணம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மலையில் வந்து இதுக்கு முன்னாடி ஒபிலிராயன் அப்படின்ற ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்தோம். எறும்புலாம் கடிச்சு இவங்களாம் வந்து பாதியிலே வந்துட்டாங்க பாருங்கள். இந்த இவர் தான் அவர். இவர் தான் மேலே போய் அச்சீவ் பண்ணுவார். அங்கே போகிறாரு பாருங்க, அச்சீவ் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த மலையோட 3வது பகுதிக்கு நம்ம அடுத்த பாகத்தில் கண்டிப்பாக சந்திப்போம். அங்கே போய்ட்டு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மலைக்கு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வரலாம், குடும்பத்தோடு வரலாம், சேஃப்டி தான். ஆனால் பகலில் வந்துட்டு பகல் நேரத்தில் வாங்க. ஆமாம் விலங்கு பயம் தேவையில்லை. பாம்பு இனம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எல்லா காடுகளிலும் இருக்கும். அது மட்டும் கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஸோ பாறைகள்லாம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் மலை ஏறி வந்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி ஒரு அழகான ஒரு இடத்த நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அங்கங்கே வீடுக்கு நடுவில் சின்ன சின்ன செடிகள், சுற்றி மலை, கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
ஏறி வந்துட்டோம். பாதி மலை ஏறி வந்தோம். ம். இந்த இடம் வந்து மேலே விறகு வெட்டுறவங்க வரவங்க கத்தி மங்கி போச்சுன்னா இது வந்து இந்த இடத்துல 4 தீர்த்து ரைட். இந்த மாதிரி பாட்டில் வந்து ஒழுங்கற்ற செயலில் வந்து ஈடுபடுறதுனால காட்டினுடைய இப்போ இந்த மலைகளில் சீதா மரம் இருக்குது வரும்னு சொல்லி நாங்கள் சொன்னதுக்கான சான்று இருக்குங்க பாருங்கள், ப்ரூஃப் எங்களுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சீதா மரம் இயற்கையாகவே வளர்ந்துருக்கு. இது நம்மள மாதிரி காக்கா குருவி ஏதோ அது சாப்பிட்டு அதோட எச்சத்தில் வந்த செடி தான். ஸோ இந்த மலைகளுக்கு தகுதியானது சீதா மரம். ஸோ நாங்கள் போட்ட விதைகளும் கண்டிப்பாக வரும். முக்கியமாக காடுகளுக்கு மலைகளுக்கு போகும்போது யாராக இருந்தாலும் தயவுசெய்து இந்த ஒரு 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எரியக்கூடிய பொருள், பிளாஸ்டிக் ஐட்டம், அப்புறம் வந்துட்டு காட்டுகளை அழிக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் எதுவுமே அங்கே போடுறது, பிளாஸ்டிக் பாட்டில், முக்கியமாக பாட்டில் ஐட்டம், இந்தமாரி பொருட்களை தயவுசெய்து காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இயற்கையே நம்பி வாழ்கிறது நிறையா உயிரினங்கள் இருக்குது. அதுங்களுக்கு பிளாஸ்டிக்கை பற்றி தெரியாது, சாப்பிட்டு உடல் ரீதியாக பிரச்சனை வந்து அந்த இனமே அழியக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் அதை ஒன்று எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த காடுகளுக்கு மலைகளுக்கு போனாலும் நீங்கள் போயிட்டு நீங்களாக வாங்க. உங்களுக்கான அடையாளத்துக்கு வேணால் இதுமாரி மரஞ்செடிகளை வச்சுட்டு வாங்க, வேறு எதுவும் கழிவுகளை வச்சுட்டு வந்துடாதீங்க. அரக்கா தலைக்கு துணிஞ்சது தலைடா அது பேர் தான் பண்ணுது. இங்கே முன்னாடி தான் அது முடக்குது பாரு போச்சு. அதை இது ஓகே. 100 ரூபாய், 100 கிராம் 50 ரூபாயாமே. பாதி மலைக்கு வந்தாச்சு. காத்தரப்பா சுவாமி அமேசானில் விற்கிறாங்க. முரளி சொன்னா நேற்று முரளி அவன் பதப்படுத்தி மேலே ஏறி வந்தீங்கன்னா நல்லா செங்குத்தாக மலை ஏறி வரும். ஸோ அங்கே ஏறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம், வேப்ப மரம், இது ஆலமரம், காட்டு ஆலமரம். ஒரு அமைதியான ஒரு இடம், நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. கும்பிட்டு போயிருக்காங்க போல், அதுக்கான தடம் தான் இங்கே. நீங்கள் இந்த மலை வெள்ளோலை என்ற பக்கத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அங்கே வந்தீங்கன்னா இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 அடி உயரம். ஒரு 1.5 மணி நேரம் ட்ரெக் பண்ணி போகணும். இந்த ஓட பாதையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கான இடம் இருக்கும். இங்கே தான் நாங்கள் மாஞ்செடியே இங்கே நட்டோம். ஏன்னா இங்கே தண்ணி ஓடுறதுக்கான வசதிகள் இருக்கிறதுனால மாஞ்செடி நட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கூகுள் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், வாங்க, நல்லாயிருக்கும் இந்த கோவிலுக்கு. அப்புறம் நாங்கள் நட்ட மாஞ்செடி கண்டிப்பாக வரும். ஏன்னா நாங்கள் தண்ணி வர பகுதியை பார்த்து நட்டுருக்கோம். அது மண் வளத்துக்கு ஏற்ற மாஞ்செடி, அதை நாங்கள் நட்டுருக்கோம். எங்களோட 20வது மாஞ்செடியை. சிவலிங்கம் வச்ச மாதிரி ஒரு கல் இருக்கும். இது வந்து சுனை நீர் போகிற வழி. சுனை நீருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிவு பாருங்கள். மேப்லேயும் லொக்கேட் ஆகிருக்கு, கூகுள் மேப்லேயும் பாருங்கள். டோ இங்கே நீங்கள் வருவீங்க, வந்துட்டு இதில் பிரியிற இடம் தான். ஆக்சுவலாக இதில் போனால் சுனை நீர், இந்த ரூட்டில் போகணும். இந்த ரூட்டில் போனால் தான் நரசிம்மர் ஆலயத்துக்கு போகிற வழி. வாங்க போகலாம். ஸோ அதில் நீங்கள் பூந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு நேராக பாதை ஒன்று இந்த மாதிரி ஒத்தடி பாதை மாதிரி லைட்டாக தெரியும், ஆடு மாடு போன இடம். ஸோ அதிலே பூந்து வரணும். ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா காடு தான், உங்களுக்கு வழி எங்கேயுமே தெரியாது. ஸோ இதுக்கு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டு, ஒரு ஆலமரம் இருக்கும், ஆலம் பழத்தோட மரம். ஸோ பாருங்கள், இதோ நம்ம டீம் உள்ளே போயிட்டுருக்காங்க. நல்ல புதர். ஸ்ரீ லட்சுமணர் நரசிம்மர் ஆலயத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம இந்த மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மலை உச்சியில் பார்த்திங்கன்னா அந்த கிராம மக்கள் வழிபட்ட நரசிம்ம பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருமாள் வந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்த இடம். இங்கே வந்துட்டு ஒரு சோலார் பேனல், ஒரு சின்னதாக அழகாக ஒரு மலை, அந்த மலைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் கட்டி இந்த கிராம மக்கள் வழிபடுறாங்க. புரட்டாசி மாதத்தில் வர அனைத்து சனிக்கிழமைகளும் இங்கே நைட்டு தங்கி பூஜை பண்ணுறாங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு வழிபடுறாங்க. அதே சமயம் நல்லா சுத்தமாக இருக்குது, காற்று சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நாங்கள் வந்தோம், அழகாக ஒரு பூஜை பண்ணோம், 1 மணி நேரம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தோம். இந்த பக்கத்தில் இருக்கிற அரச மரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நல்லா அழகாக எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நல்ல வழிபாடு, நல்ல ஒரு அமைதியான இடம். மன நிம்மதியாக அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டமாக வாங்க, தனியாக வராதிங்க. ஏன்னா அடர்ந்த காடு. வந்து சாமி வழிபட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு நல்ல ஒரு மைண்டோட தெளிவான ஒரு அறிவோட போகலாம்.
இங்கே குரங்குகள் இருக்குது, ஆனால் நம்மளை தொந்தரவு பண்ணுறதில்ல. ஏன்னா மனிதர்களே அது பார்த்ததில்ல, நம்மளை பார்த்து பயப்படுது. முடிஞ்சால் உணவளிங்க, இல்லைன்னா அதை தொந்தரவு பண்ணாத வாங்க. இந்த மரத்துக்கிட்ட போனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க, நல்லாயிருக்கு. மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் கோவில். நரசிம்மர் உள்ளே இருக்காரு. ஸோ பெருமாள். இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு வழிபடுறாங்க. குறிப்பாக சில பேர் தான். அதே புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமை இங்கே விசேஷம். எல்லாம் குடும்பத்தோடு வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு இருந்துட்டு போகிற இடம். நல்லாயிருக்கு. ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அழகாக ஒரு அரச மரம், ஆலமரத்து அடியில் பழங்களோட சூப்பராக இருக்குது. வந்தோம், நல்லா இருந்துச்சு. மரம் நல்லா சூப்பராக இருக்குது, வளர்ந்துருக்கு மரம். இப்போ நீங்கள் எந்த மலைகளுக்கு போனாலும் இந்த மரம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இந்த மரத்தை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் சோர்ஸ்லாம் அதை எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். அது எல்லா மரத்துக்கும் போகும், எல்லா மரத்துக்கும் போகும். அதுவும் பர்டிகுலராக அரச மரம், ஆலமரத்துக்கு ஸ்பெஷல் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு 5 நிமிஷம் கட்டி பிடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் சோர்ஸ்லாம் அதை எடுத்துக்கும். அதுக்கு அழகான ஒரு மகிமை இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்தோம், பண்ணோம், நல்லா பூஜை நல்லா சிறப்பாக இருந்தது. விதைப்பந்து போட்டோம், மாஞ்செடி நட்டோம், மறுபடியும் கிளம்பிட்டோம். தொடரும் எங்கள் சிவபாய். ஆமாம், ஸ்டார்ட். 5500 சீட்பால், 20 மாமர கன்றுகள். தொடரும் எங்கள் சிவபயணம். பூஜை சிறப்பாக நடந்தது. தொடரும் எங்கள் சிவபயணம். அடுத்து சந்திப்போம் அடுத்த ஒரு மலையில். ஓகே. இந்த வேலை, நமக்கான பொறுப்பு, இதெல்லாம் கூட்டிகிட்டே தான் போகும். ஆனா உன்னோட சந்தோஷத்தை நீ தான் தேடிக்கணும். ஒரு நாள் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நாமளே இருந்திருக்க மாட்டோம். நமக்குன்னு எதுவுமே இருந்திருக்காது. தொடரும் எங்கள் சிவபயணம். தொடரும் ஓகே, அப்படியே சிவபயணம். சிவபயணம்.